ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பாலா பிரேம்குமார். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஸோ எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு மேற்கொண்டு நம்ம என்ன கோர்ஸ் பண்ணலாம், எந்த ஜாபுக்கு என்ன மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணலான்ட்டு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் ஓகேங்களா. நீங்கள் வந்து பில்டிங் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்கன்னா நல்ல வேக்கன்சி இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் பில்டிங் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், இல்லைனா ஹெச்விஏசி ஓகேங்களா. அது படிச்சிங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து அபிதாபி இந்த மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரியில் நல்ல வேக்கன்சி இருக்குது, நல்லா லைஃப் செட்டில் ஆகலாம். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி இந்த மாதிரி ஒரு ஹெச்விஏசி பற்றி டோட்டலாக நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்விஏசி பற்றி ஃபுல்லாக நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி சில்லருங்களை எப்படி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணி அது எப்படி ஏஜ்குள்ளே போயிட்டு அது உங்களுக்கு ஒரு டெம்பரேச்சரான ஒரு ப்ராசஸிங் எப்படி நடக்குது, எப்படி காற்று வந்து நம்மளுக்கு சில்லுன்னு ஃப்ளோர் வைஸில் போகுது, அந்த டெம்பரேச்சர் காற்று ஹாட் ரிட்டன் ஏர் எப்படி வந்து அங்கே உள்ள ப்ராசஸிங் நடக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து இது வந்து ஒரு மேற்கொண்டு லைஃப்பில் முன்னுக்கு போகணும் அப்படிங்கிறங்க அட்லீஸ்ட் பேரண்ட்ஸாவது இதை பார்த்து உங்கள் பசங்களை இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணிங்கன்னா பசங்க வந்து லைஃப் நல்லாயிருக்கும். என்னுடைய கொஞ்சம் ஓனான ஒரு முயற்சி தான், ரிஸ்க் எடுத்து தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து ஓகேங்களா. நல்லா பாருங்கள், ஹெச்விஎஸில் என்னென்ன வருது அதை பற்றி ஒன்று நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது புரியலனா கூட நான் போர்டில் வந்து உங்களுக்கு ஒரு தியரி மாதிரி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சைட்டில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் கம்பெனிக்கு. ஸோ அங்கே தான் இருக்கேன் நான் ஓகேங்களா. அது நான் உங்களுக்கு 1 by 1 கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து என் வீடியோ பாருங்கள், டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. மேற்கொண்டு என் வீடியோ பார்த்து லைஃப்பில் முன்னுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் வந்து ஏர் கோல்ட் சில்லர்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஏர் கோல்ட் சில்லர் அண்ட் வாட்டர் கோல்ட் சில்லர்? ஸோ 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. இது வந்து ஏர் கோல்ட் சில்லர், இதை பார்த்துங்க. இது ஏர் கோல்ட் சில்லரில் வாட்டர் கோல்ட் சில்லருக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை, பட் லிட்டில் சேஞ்ச் ஆகும். அது என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது வாட்டர் கோல்ட் சில்லரில் பார்த்தீங்கன்னா கண்டன்சேஷன் வந்து உங்களுக்கு கூலிங் டவர் ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ ஏர் கோல்ட் சில்லரெலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிளான்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் கோல்ட் சில்லர் வந்து ரொம்ப ஹை எஃபிஷியன்சி, அது வந்து பெரிய பிளான்ட் அப்படின்னா பெரிய உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது மால் சைடு, அதாவது ஒரு பெரிய மால் சைடு, அப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டல் சைடு, இந்த மாதிரி பெரிய நம்ம எது சொல்கிறதுனா கமர்ஷியல் சைடு, இந்த மாதிரி எல்லாம் வந்து வாட்டர் கோல்ட் சில்லர் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. ஏர் கோல்ட் சில்லர் வந்து ஏரியா, அதாவது டிஃபரண்டபிள் ஏரியா கம்மியாக இருந்தால் நீங்கள் ஏர் கோல்ட் சில்லர் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாட்டர் கோல்ட் சில்லர் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஏர் கோல்ட் சில்லர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது நான் 1 by 1 உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா இந்த மேக் பார்த்தீங்கன்னா டைக்குன்னு, இந்த கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா செமி ஏர்மேட்டிக் சிங்கிள் ஸ்க்ரூ. இது வந்து சிங்கிள் ஸ்க்ரூ கம்ப்ரெசரு ஓகேங்களா. இது எப்படி ஒர்க் ஆகுது நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் வீடியோ பார்த்து நீங்கள் என் வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலனா கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களுக்கு நான் போர்டில் வந்து தியரி மாதிரி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் ஓகேங்களா. இது பார்த்துங்க ஏர் கோல்ட் சில்லரு. இப்போ வந்து உங்களுக்கு வாட்டர் கோல்ட் சில்லர் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வாட்டர் கோல்ட் சில்லரு. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் வந்து டிஃப்ரெண்ட் வந்து சேஞ்சஸ். அதாவதுன்னு கேட்டிங்கன்னா ஏர் கோல்ட் சில்லரு அப்புறம் வாட்டர் கோல்ட் சில்லர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு லிட்டில் தான் சேஞ்ச் ஆகும், பட் ஒர்க்கிங் பிரின்சிபலெல்லாம் சேம் தான். பார்த்துங்க இந்த மெக்கானிசம், இந்த மிஷின் பாருங்கள், வாட்டர் கோல்ட் சில்லரு. இது வந்து ரன்னிங்கில் இருக்குது. சரி சவுண்ட்னால நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது பாருங்கள் ஆஃபில் இருக்குது ஓகேங்களா. இது வந்து இன்னொரு யூனிட்டு, இது ஆஃபில் இருக்குது. இது வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, இது வந்து இன்னும் ப்ரோசஸிங்கில் இருக்குது. இந்த சில்லர் பாருங்கள், இது வந்து இங்கே தான் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் சோர்ஸ். ஸோ இங்கே வர எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் தான் இது ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அப்புறம் கான்டாக்ட் இருக்குது, ஸ்டார் அண்ட் டெல்டா ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து கூலிங் டவரு. இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வாட்டர் கோல்ட் சில்லருக்கு தெரியுங்களா, அந்த வாட்டர் கோல்ட் சில்லருக்கு வந்து இங்கே வந்து கண்டன்சேஷனுக்காக இந்த கூலிங் டவர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. இது வந்து ஹை ப்ரெஷர் சைடில் கண்டென்சர் இருக்குது தெரியுங்களா. அந்த கண்டென்சர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வேப்பரை வந்து லிக்விடு
அந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணுறதுக்கோசரம் அதில் இருக்கிற ஹீட்டை வந்து இது ப்ரோசஸிங் பண்ணி அந்த டெம்பரேச்சரை வந்து அதாவது அந்த ரெஃப்ரிஜரண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே கண்டென்சேஷனுக்காக இந்த கூலிங் டவரை யூஸ் பண்ணுறோம். இது பார்த்துங்க, வாட்டர் பவர் சில்லருக்கு வந்து இந்த கூலிங் டவர் மெயின்டைன் பண்ணோம். தண்ணி பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும். அதாவது ஹீட்டை வந்து அதை மேலே அப்சர்வ் பண்ணிடும். அந்த ஹீட்டான டெம்பரேச்சர் தண்ணியை வந்து அது கோல்டு பண்ணும். இதுதான் இதோடைய ப்ரோசஸிங்கு. ஓகேங்களா? இப்போ